ஒரு ஆண்மகனை கூப்பிட்டு நீங்க திருமணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டா யோசிச்சு தானே சொல்லுவாங்க. நானும் காதல் வயெல்லாம் பட்டிருக்கேங்க. எனக்கும் 1-2 ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கு. நானும் ஒரு நாள் மேபி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஆண்மகனையே. அப்போ எனக்கு வந்து என்னை பார்த்து என் மேலே காதல் பண்ணுற ஒரு ஆண்மகன் இருக்க மாட்டான் இந்த உலகத்திலே நினைக்கிறீங்களா? அப்போ உங்களோட சமூகம், உங்களோட சுற்றி இருக்க சர்க்கிள் உங்களை வந்து அழகு அப்படின்ற வெளிப்பாடில் எவ்வளோக்கு எவ்வளோ திளைச்சிருக்குன்னு பாருங்க. உன்னை ஒரு ஆண் வந்து விரும்பவே மாட்டான் ஏன்னா உனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறதே எவ்வளோ பரிதாபமான விஷயம்னு பாருங்க. அப்பீரன்ஸ் பார்த்து மட்டும் வர்றது லஸ்ட், காமம். லவ்ன்றது ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி, கேரக்டர், அவங்களோட பற்றின புரிதல், கம்பேட்டபிலிட்டி, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இணைக்க முடியாது. அப்பீரியன்ஸ் வச்சு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ அதை நம்ம வந்து அந்த பையனுக்கு அதை அட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். இப்போது மோஸ்ட் ஆஃப் த மென் இப்போ போகிறான் வரான் அப்படின்றதுக்கு நம்ம கிட்டேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான் அந்த பையனுக்கு அட்ராக்ட் பண்ண வைக்கிது. ஸோ அது மாதிரி நம்ம அங்கே தான் எனக்கு கேள்வியே வருது. நீங்கள் பர்ஃபார்மேட்டிவா இல்லையா வேற ஒருத்தன் கண்ணுக்கு? அப்போ உங்களுக்கான கம்ஃபர்ட் இட்ஸ் நாட் அபௌட் பர்ஃபார்மிங். அடையாளம் எங்கே போச்சு? உங்கள் அடையாளமே அப்போ உங்கள் முடி உங்களோட அழகுல மட்டும்தான் இருக்கா? ஜென்யூன் கொஸ்டினாக கேட்குறேன். அலங்கார தன்மையும் உங்கள் தோற்றப்பொழிவு மேலே தான் உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதுதான் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஈவன் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிப்ஸ்டிக் கொண்டுமே அது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி. அவங்க கேக்குற ஒரு பாயிண்ட் ரொம்ப புரிஞ்சுது. நான் லிப்ஸ்டிக் கான்ஃபிடன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லல. லிப்ஸ்டிக் மட்டும் தான் கான்ஃபிடன்ஸ் ஒரு பாயிண்ட் புரியுது. அதாவது உங்களுக்கு உங்க அறிவை காட்டிலும் இன்டெலிஜென்ஸை காட்டிலும் உங்க பியூட்டி தான் பெருசான்னு கேக்குறாங்க. அதுதான் உங்க பாயிண்ட். மென் ஃபர்ஸ்ட் பாக்குறதே ஒரு ரீசன் வந்து இந்த பொண்ணு அழகா இருக்கா இல்ல ஆணாதிக்க பார்வைன்னு சொல்றாங்க. மேல் கேஸ்க்காக தான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் ஆணாதிக்க பார்வைன்னு சொல்றேன். ஒரு மேல் கேஸ்க்காக, ஒரு ஆண் சார்ந்த பார்வைக்காக நான் பர்ஃபார்மேட்டிவா இருப்பேன், அதுக்காக அந்த பார்வைக்காக என்ன நானே மாத்திப்பேன்னு சொல்றது ஒரு மாதிரி என்ன தெரிஞ்சா தானே தெரியும். இப்ப அந்த பையனை பாக்குறப்பவே ஓகே அந்த பையனை பாக்குறான் பேசினா மட்டும் தானே அந்த பையனுக்கு நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும். பேசாம எப்படி? அதேதான் நானும் சொல்றேன். பேசினா தானே தெரியும். அப்ப என்கிட்ட பேசி ஒருத்தன் மயங்க முடியாதுன்னு அவங்க கேக்குற பாயிண்ட் ஒண்ணுதான். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை என்பது அழகுலேருந்து வருதா இல்லை உங்கள் அறிவுலேருந்து வருதா? இதுதான் அவங்க கேட்குறாங்க. பர்சனாலிட்டிலேருந்து வருதா? இதான் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே அவங்க அறிவில் அவங்க எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வருது. அழகுங்கிறது ஜஸ்ட் ஒரு வெளி தோற்றம் தான். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல பசங்க பொண்ணுங்க ஆர் சம்திங் பிரிக்கிறோம், ஓகே நாங்களாக இருக்கோம், இட்ஸ் நேச்சர், நான் அப்படியே இருக்கேன், நான் அதை ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அதை ஏன் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் ஃபெமினைனாக இருக்கேன், ஒரு பையன் ரசிக்கிறேன், எனக்கு என்ன எஃபர்ட்னு மட்டும் தெரிஞ்சாகணும். இங்க இருக்க அத்தனை பேரும் கேளுங்க, இன்னைக்கு காலையில எத்தனை நிமிஷத்துல ரெடி ஆகி வந்தோம்? 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிருக்காது. என்ன எஃபர்ட் போடுறோம்னு கேக்குறேன். அவங்க வந்து மந்த்லி அவங்க ஹேரை ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும் சார். நான் 150 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேர் கட் ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன். 3 மாசத்துக்கு ஒரு விஷயம் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க செலவு பண்ற ப்ராடக்ட்டுக்கு செலவு அவங்க செலவு பண்றது ஒண்ணா? அது ஏன் சார் அப்படி மாறணும்? இப்போ அவங்க சொல்றாங்கல்ல நான் ஃபெமினிட்டியா இருக்கேன், போல்டா இருக்கேன், அவ்வளோ அது ஏன் அப்படி மாத்திக்கிறாங்கிறது தான் என்னோட क्वेश्चन. எனக்கு புரியவே இல்லை ஏன் அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறது. என்னை பார்க்கறத விட என்னோட உடம்புல அதிக உரிமை எடுத்துக்கிறாங்க என்கிட்ட கேட்காமலே. இப்போ நான் ஒரு ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிறேங்கிறதுக்காக நானும் வந்து ரொம்ப பாய்ஸாக சேர்ந்து நான் பழகுவேன் பாய்ஸ் நினச்சிக்கிட்டு பாய்ஸ்ட்டை டச் பண்ணுற மாதிரியே என்னை டச் பண்ணுறாங்க. அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இருந்தது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இப்படி தான் நான் சொன்னாங்க, எனக்கு லவ் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொன்னதுப்பும் கூட அவங்க இந்த மாதிரி தப்பான ஒரு டச் என் மேலே வச்சுக்கிட்டே இருந்தனால அது ஒரு பெரிய இந்த ஹேர்னால எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு எனக்கு இங்கே கிடைக்குதுங்கிறது அது ரொம்ப பெருசாக இருந்தது. நான் இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு 3 வருஷமாக எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்க எனக்கு தரலை. ஒரு லெவலுக்கு மேலே நான் என்ன சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா ஒரு தடவை கட் பண்ணி பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வளர்க்க தான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க டினே பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பே வந்துருச்சு. நான் அப்போ பண்ணியிருந்தா ஒரு டைம் கட் பண்ணிட்டு நான் மறுபடியும் வளர்த்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அது கம்ஃபர்டபுள் ஆகும். எங்கள் அம்மா அந்த ஹேர் கட் பண்ணதுலேருந்து என் கூட இப்போ வரையும் ஒழுங்காக பேசுறது கிடையாது. பேசினாலும் எதுவும் என்னை பற்றி கேட்க மாட்டாங்க. நீ எப்போ முடி வளர்க்க போகிறங்கிறத தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கிரிட்டிசிசம் அல்லது வந்து கஷ்டமான பெயின் மூமெண்ட் என்ன? எனக்கு பெயின் மூமெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது சார். ஏன்னா என்னோடய பெயினே நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனேன். ஒரு ஆள், நான் ஒரு ஜிம் ட்ரைனராக இருந்தேன். ஸோ அங்கே வந்து 9 ஆம்பளை பசங்க ட்ரைனர், நான் 1 தான் ஃபீமேல் ட்ரைனர். சரிங்களா? ஸோ ஃபீமேல் ட்ரைனர்னுக்கும் போது அந்த 9 ஆம்பளை பிள்ளையோ ஒரு ஆடு மாட்டினால 10 பேர் இது பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி டார்கெட்லேயே என்னை வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்துலையும் டார்கெட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டார்கெட் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக மாறிச்சு. இவங்க என்னை டாமினேட் பண்ண என்னை டிகிரேட் பண்ண நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கான வழியை நான் தனியாக உருவாக்கிக்கிட்டேன். ஏன் நீ என்ன கேள்வி கேட்ப? நான் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தால் தானே நீ கேட்ப. நான் உருவாக்கிக்கிட்டேன். எனக்கான ஒரு தனி உலகத்தை நான் உருவாக்குனேன். இன்றைக்கி ஃபீமேல் ட்ரைனராக இருக்கேன். ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாமே இங்கே 100 கணக்கான பேர் 500 பேர் இருக்காங்க என்னோடய கிளைண்ட்ஸு. மாஸ்டர்
மேம் அதுதான். ஏன்னா இதை நான் உருவாக்கிக்கின ஒரு கோட்டை. எங்கே அடி வாங்கினனோ அங்கேருந்தெல்லாம் தனியாக வச்சு நான் என்னோட அடையாளத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வலி இருந்தது. பட் இந்த வலி உங்களுக்கு ஒரு சாதனையாக தான் முடியும். இது வந்து யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம முடி இருக்குது, நம்ம தோற்றம் இப்படி, அது மேட்ரே கிடையாது. நம்ம என்னவா மாற போகிறோம், நம்ம என்னவா அங்கே நிற்க போகிறோம், அதுதான் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், அதுதான் மேட்ரு. ஃபீமேல் பேர்த்தில் இருந்து வந்த குயர் பீப்புள் செத்து போயிருக்காங்க, தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலேயே தன்னுடைய பாலினத்தை பற்றியும் பாலியற்பை பற்றியும் பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்காங்க. 2 நாளில் அவங்கள ஒரு காசிப்பாக மாற்றிடுவீங்க. 3ஆவது நாள் அவங்க தூக்கு மாட்டிட்டு செத்துருவாங்க. உங்கள் காசிப்பால் தான் அவங்க செத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு அதிகாரத்தில், ஒரு பதவியில், இல்லை ஒரு ஆளுமை மிக்க பேச்சாளராக இருக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ஆக்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஹாஸ்டல் தேடி போயிருந்தேன். எனக்கு ஊர் ராம்நாடு பரமக்குடி சைடு. படிக்கிறதுக்காக ஹாஸ்டல் வரேன். ரூம்குள்ளே போய் பேகை வைக்கிறேன். ஒரு பொண்ணு திபுதுன்னு ஓடி வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லி அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த ரூமில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் இருக்கிற ரூமில் அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க, அவங்க என்னோடய ஓல்டு கஸ்டமர், நீங்கள் ஹாஸ்டலை விட்டு போயிடுங்க அப்படின்னு. நான் வந்து இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. இல்லை, ஷீ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நான் இந்த ஒட்டுமொத்த மக்கள் கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற எல்லாரும் செத்து போயிடுவாங்களா? ஐ டோன்ட் ஃபீல் இன்க்ளூடட் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் ஒதுக்கி வச்சிடலாமா? என்ன இருந்தாலும் என் மக்கள் தானே இவங்கெல்லாம், என் சமூகம் தானே இதெல்லாம், நான் வெறுத்துற முடியுமா? இப்போ ஃபீலிங் இன்க்ளூடட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வேலை இடங்கள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இவங்க யார், என்ன உடலை சேர்ந்தவங்க, எதற்காக இந்த மாதிரி இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுமே வம்பிழுத்து பார்க்கறது. அப்படிதான் ஒரு சொல்ல, ஒரு நம்பரை, ஒரு பாலினத்தை கொச்சை சொல்லா மாற்ற இந்த சமூகத்துக்கு என்ன தைரியம் இருக்குது? அதுக்கு வேடிக்கை பார்க்குற மற்ற ஆண் பெண் சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏன் அந்த சாலிடாரிட்டி, ஆலேஷிப் இல்லை? அது எப்போ உருவாகும்? இப்போ இந்த ஷோ ப்ரொடியூசர் நினச்சனால இந்த ஆலேஷிப் இந்த சேரில் உட்கார்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதே சேரில் ஏதாவது ஒரு ஏஃபேப் மக்கள் வந்து உட்காந்துருக்காங்களா? அசைன் ஃபீமேல் அட் பர்த்தில் இருக்கிற திருநர் மக்கள். எனக்கு எது இருக்குது இல்லை, என் உடம்புக்குள்ளே நான் என்ன பார்ட் வச்சுருக்கேன் வைக்கலை, இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்கள் யாருக்குமே தகுதி கிடையாது. நான் உன்னோட சக மனுஷனா, நான் உன்னை மனுஷனாக பார்க்குறேன், என்னை மனுஷனாக பாரு. நீங்கள் இந்த ஷோக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும், மாலினி அவர்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு உங்களுடைய தாட் என்ன யாராவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிற ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து, இங்கே இப்போ பெக்ஸி கட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இப்போது எனக்கு வந்து இதனால் நான் இதை வச்சுருக்கேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து இல்லை அப்படின்றது ரொம்ப ஃபைன். அதாவது என்னோடய சமுதாயத்துக்காக நான் இப்படி ஒடுக்கப்பட்டு நான் என்னை இப்படி மாறிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல.